வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக் மாடல் எல்ஜி டிவியை நம்ம ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாராவது பேசிக் மாடல் டிவி இருந்தது அப்படின்னா அதை கொடுத்துட்டு வேறு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்ல. டிஸ்பிளே நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி போர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம குறைஞ்சபட்சம் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு இந்த டிவியை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்ஜி 32 இன்ச்சஸ் டிவி. இது பேசிக் மாடல் டிவி. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெயின் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மெயின் போர்டை மாற்றி கொடுக்குறது தான் டாஸ்க்கு. பட் ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ஸ்மார்ட் போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்க ஸ்மார்ட் டிவி வாங்குகிற ஐடியாவில் இருந்தாங்க. அதனால் அவங்களே ஸ்மார்ட் டிவி போர்டு மாதிரி எதாவது போட்டு தர முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஒர்க்கை எடுத்திருக்கோம். இந்த ஒர்க்கை தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு தெளிவாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் இது. அதுக்கு மேலே போகாது. 5 நிமிஷம்ன்றா 7 நிமிஷம் அப்படி போகும். ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எஜுகேஷனல் பர்பஸ் தான். நிறையா வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். பட் ஆனால் இருந்தாலும் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அது சில பேருக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிவிக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு வாங்கியிருக்கேன். இதுதான் ஸ்மார்ட் போர்டு. இதுதான் சர்வீஸ் மோடு, ரெசல்யூஷன் கோடு எல்லாமே இதில் வந்துடுது. அடுத்தது நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்இடிஎஸ் கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஹெச்டி தான், ஃபுல் ஹெச்டி கிடையாது. அதனால் ஹெச்டிக்கு ஒரு கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன். போர்டு இவ்வளோ தான். இதுக்கு வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எதுவும் வாங்கலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் போர்டில் சப்ளை கொடுத்துருக்கேன். கிரவுண்டு இது 3 பாயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஆன் ஆஃப் ஒரு பாயிண்ட்டு, கிரவுண்டு, அடுத்தது ப்ளஸ் 12 வோல்ட்டு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது எல்இடிஎஸ் கேபிளை போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எல்இடிஎஸ் கேபிளை கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் எதுன்னு பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒரு பின்னு மாற்றி போட்டாலும் உங்களுக்கு இந்த போர்டு ஃபால்ட் ஆகிடும், இல்லை டீகான் போர்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அது நீங்கள் எப்பயுமே பார்க்க வேண்டிய விஷயம் அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது 5 வோல்ட் இருக்குது. இதை 12 வோல்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர்டில் பவர் சப்ளை போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த பின்னுடைய பாயிண்ட்டு. இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 13 வோல்ட் 12 வோல்ட்டாக கொடுத்துருக்கேன். கிரவுண்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூஆர்னு இருக்கு இல்லைங்களா, அது பவர் சப்ளைவாக ஆன் பண்ணுற வோல்டேஜ். அந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.3 வோல்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த பவர் சப்ளைலேருந்து 13 வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7 வோல்ட்டு தான் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பவர் ஆனுக்கு வோல்ட்டு கொடுக்கணும். அதை நான் எங்கேருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர்டோடைய ஆன் ஆஃப்லேருந்து தான் கொடுத்துருக்கேன். இதிலேருந்து வர அந்த ஆன் ஆஃப் எடுத்து 3.3 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் 3.3 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் 3.3 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிடும். ஆனால் பேக்லைட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பேக்லைட்டு ஒர்க் ஆகிறதுக்கு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் ஆன் பண்ணுறது, ட்ரைவ் ஆன் பண்ணுறது. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னு இது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பின்னு இது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேருந்து 3.3 வோல்ட்டு கொடுத்துட்டேன். இது பவர் ஆன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒயரை தேவையில்லாமல் கட் பண்ணக்கூடாது அப்படின்றது இதை ட்ராக் பண்ணேன். இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3.3 வோல்ட் 0 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டு தான்
எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் ஆன். இந்த லைன் எங்கே வருது அப்படின்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த பாயிண்டில் வந்து நிற்கிது. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் சும்மா ஒரு ஜம்பரை மட்டும் அடித்து என்ன பண்ணிட்டேன், ட்ரைவ் ஆன் பண்ணிட்டேன். ட்ரைவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லைட் வந்துடுச்சு. நீங்கள் எப்பயுமே பவர் சப்ளை ஆன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு ஆன் பண்ணுங்கள். ஏதாவது ஷார்ட் ஏதாவது இருக்கா, போர்டு ஏதாவது வெளியில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டு வந்து ஆன் ஆகுது. செட்டு ஸ்டாண்ட் பை ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா டிவி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பேக்லைட் வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஆன் ஆஃபில் வந்து பேக்லைட் வந்து ப்ராப்பராக வந்துடுச்சு. ஸோ அடுத்தது வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து நான் செஞ்ச எடுத்த வேலை எல்லாமே டன். இப்போதைக்கு எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கூட இந்த வீடியோவோட கடைசியில் போடுறேன். தேங்க்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃபைனல் அவுட்புட். இப்போ வந்து டிவி நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் டிவி வந்து ப்ராப்பராக ஆன் ஆகும். இதில் நம்ம வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் ஒரு 2 ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஒன்று லோகோ சேஞ்ச் பண்ணி வைக்கணும், இன்னொன்று வந்து ஸ்டாண்ட் பை வந்து லாஸ்ட் மெமரியில் வைக்கணும். 2 மட்டும்தான் ஆப்ஷன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணாலே இப்போ நமக்கு டிவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதுவும் எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ வந்து சர்வீஸ் மோடு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் காமிச்சிருந்தேன். சோர்ஸு 31182. சாரி, அது ரெசல்யூஷன் கோடு. சர்வீஸ் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸு 208. சோர்ஸு 208. இதில் வந்து 2 ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும். ஜென்ரலில் போயிட்டு பவர் மோடு இருக்கு இல்லைங்களா, இது செகண்டரி நிற்கிறத மெமரின்னு வச்சிடணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூட் லோகோ இது வந்து எல்ஜின்றதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், இந்த ஒர்க்கு ஃபினிஷ்டு. இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கை மட்டும் வைஃபை இந்த சிக்னல் மட்டும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம் உள்ளார ஒரு ஒயர் போடாமல் விட்டுருவோம் அந்த ஆண்டனா, அது போடலன்னா ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும். இதில் ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த ஒர்க்கு முடிஞ்சது. அந்த வீடியோ பற்றின ஏதாவது தகவல் எதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஆல் வாட்சிங்.